வணக்கம். தோழர் சிவக்குமார் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஆ இந்திய, அமெரிக்கா ஒப்பந்தம் சமீபத்தில கையெழுத்திற்கப்பட்ட ஒப்பந்தம். இத பத்தி பலதரப்பட்ட பார்வை இருக்கு. ஆனா பொதுவாவே வந்து இந்த இந்தியால பல மீடியாக்கள் இத வந்து இந்தியாவோட ஒரு பெரிய சாதனையா பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய வட்டத்துல எல்லாமே கூட இது வந்து ஒரு பெரிய டீலு மோடி சாதிச்சுட்டாரு, மோடி சாதிச்சுட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஏற்றுமதி செய்யப்போற பொருள்களுக்கு வந்து வரியே கிடையாது. அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற ஏற்றுமதி செய்யப்பட போற பொருளுக்கு 18% வரி இல்லையா? அது முன்னாடி 50% இப்போ 18% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆ அது வந்து இந்தியாவிலேருந்து பக்கத்துல இருக்கிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப கம்மியான வரி. ரொம்ப அதாவது கம்மி இல்ல. ஒரு சில 19, 20 ஆக்சுவலா ஆமா. பாகிஸ்தான் 19, பங்களாதேஷ் 20, சைனாவுக்கு மட்டும் வந்து ஏதோ 30ன்னு நெனைக்கிறேன். ஆ அதோட கம்பேர் பண்ணும்போது வரி கம்மி அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய சாதனையா நம்ம பாண்டே மாரியா சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் ட்வீட் போடுறாரு. இந்த க க ஒப்பந்தம் கையெழுத்துக்கப்பட்டிருக்குன்ட்டே சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தான் ட்வீட் போடுறாரு. அதுக்கப்புறம் இந்தியா இதுக்கு மேல வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காது. அமெரிக்கா வெனிசுலாட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ட்வீட் போடுறாரு. இது வந்து ரஷ்யால இருந்து சொல்றாங்க. அதாவது இந்தியா யார்கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும்ங்கிறது இந்தியா தான் சொல்லணும். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லக்கூடாது அப்படின்னு ரஷ்யா சொல்றாங்க. அப்ப கூட இந்தியா யாரும் சொல்லல. ஸோ பொதுவா இந்த டீல பத்தி என்ன நினைக்கிறீங்க தோழர்? அதாவது ஒரு ஒரு எதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு தோழர். அது மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்ன இருந்த நரசிம்ம ராவா இருந்தாலும் சரி, வாஜ்பாயியா இருந்தாலும் சரி, இப்ப நரேந்திர மோடி எல்லோருமே வந்து இந்திய பொருளாதாரம் என்பதை அமெரிக்க பொருளாதாரம் அல்லது மேற்கத்திய பொருளாதாரத்தோடு பிணைச்சு தான் வச்சிருக்காங்க. இங்க வந்து அது ஒரு ம். இல்ல. இந்தியாவில் ஏற்றுமதி பெரிய அளவுக்கு இல்ல. இப்ப சீனா அளவுக்கு ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமா இல்லைன்னாலும், இந்தியாவினுடைய முக்கியமான ஏற்றுமதிகள். இவங்க சொல்ற இந்த சீ ஃபுட், அதேபோல ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அதேபோல நம்முடைய தோல் பொருட்கள், அப்புறம் டெக்ஸ்டைல் திருப்பூர், சூரத் போன்ற இடங்கள்ல டெக்ஸ்டைல். இந்த ஏற்றுமதி எல்லாமே மேற்கத்திய சந்தைகள். அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா சார்ந்து தான் இருக்கு. இப்ப அதிலிருந்து தான் நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்குது. இது இந்திய பொருளாதாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர். இன்னொரு பக்கம் என்ன? நம்முடைய இறக்குமதி என்பதும், நம்ம இறக்குமதிய நம்பி இருக்கிறோம். நமக்கு கச்சா எண்ணெய் என்பது வெளிய இருந்து தான் வரணும். அது எங்க? சவுதி அரேபியாவிலிருந்து, குவைத்திலிருந்து, அல்லது ரஷ்யாவிலிருந்து, அல்லது ரஷ்யா. ஈரானிலிருந்து, அல்லது வெனிசுலாவிலிருந்து வரணும். அதாவது எண்ணெய் வளம் நாடுகள்ல இருந்து நீங்க எண்ணெய இறக்குமதி பண்ணணும். எண்ணெய இறக்குமதி பண்ணணும்னா, உங்களுக்கு ஏற்றுமதி செஞ்ச டாலர் வந்து கையில இருக்கணும். இப்ப இந்தியா கட்டாயமா ஏற்றுமதி செஞ்சே தீரணும். அப்படி ஏற்றுமதி செஞ்சா தான் நீங்க உங்க ஊர்ல லாரி ஓடும், ட்ரெயின் ஓடும், பஸ் ஓடும், கார் ஓடும், டூ வீலர் ஓடும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம். எனவே இந்தியா இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, மோடி வந்து அவர் யாரு? அ கரெக்ட். ஒ ஒ விஸ்வகுரு. மோடி தான் விஷ்ணுகுரு ஆ மோடிக்கு வந்து 56 இன்ச் மார்பு. அப்புறம் 56 அடிச்சு அடிச்சு நகர்த்திடுவாரு. அப்படின்லாம் பில்டப் தான் பிரச்சனை. அப்படிலாம் அடிச்சு நகர்த்த முடியாது. இவங்க வந்து 1991ல சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு பிறகு, அந்த அமெரிக்க தலைமையிலான அவங்களை சார்ந்து அவங்க கால்ல விழுந்து தான் வாழ முடியுது. முதல்ல வந்து காட்டு ஒப்பந்தம், டங்கல் ஒப்பந்தம்னு ஒண்ணு இருந்தது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அத கடுமையா எதிர்த்தாங்க. அப்போ இந்த சேவைத் துறையை இந்த உலக வர்த்தக இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ம். சேவைத் துறையில் தாராளமயத்தை கொண்டு வர்றது. அதான் இன்சூரன்ஸ், பேங்கிங், ஐடி துறை இதெல்லாம் அவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு பிறகு இந்தியா உலக வர்த்தக கழகத்துக்குள்ள போச்சு. வேற வழி இல்ல. நீங்க போய் தான் தீரணும். ஏனென்றால், இந்தியாவில் உள்நாட்டு பொருளாதாரம் பலவீனமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திய மக்களுடைய வாழ்க்கை என்பது மோசமா இருக்கு. நீங்க அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணீங்கன்னா, அமெரிக்க மக்கள் நெறைய பொருள் வாங்கி நுகர்றாங்க. அமெரிக்க டாலர் கொடுத்து அவங்க நம்மட்ட இருந்து பொருள் வாங்கிக்க முடியுது. நமக்கு சவுதி அரேபியா வந்து அவன்ட்ட கச்சா எண்ணெய் இருக்கிறதுனால, அவங்க நமக்கு ஏற்றுமதி செய்றாங்க. நம்மட்ட என்ன இருக்கு? நம்மட்ட மக்கள் தொகை இருக்கு. நெறைய திறமையான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை பயன்படுத்தி பொருளாதாரத்தை நம்ம வந்து வலுப்படுத்தல. அது தனியா நம்ம பேசுவோம். நீண்ட கால பிரச்சனை.
இப்போ ட்ரம்ப் சொல்வதைத்தான் நீ வந்து கேட்கணும். நீங்க என்னதான் தலைகீழ குட்டிக்கரணம் போட்டாலும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ட்ரம்ப் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடன். இவங்களே என்ன சொல்றாங்க, 2022ல ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்த பிறகு, மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க. அப்ப இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகப்படுத்துது. இந்தியான்னா யாரு? இந்தியாவினுடைய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும், ரிலையன்ஸினுடைய எண்ணெய் நிறுவனம். ரிலையன்ஸ் வந்து ஒரு ரிஃபைனரி வச்சிருக்குது ஜாம்நகர்ல. அவங்க பீப்பாய் பீப்பாயா எண்ணெய வாங்கி இங்க சுத்திகரிக்கிறாங்க. சுத்திகரிச்சு அத ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஏன்னா ஐரோப்பா நேரடியா வந்துட்டு வந்து வாங்குறது இல்ல. இதுல அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான். எத்தன 22லிருந்து 2026 வரைக்கும் 4 ஆண்டுகள். இது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கேப்ல புகுந்து, இப்போ பாஜக கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்பவே அமெரிக்காட்ட கேட்டோம். அமெரிக்கா தான் சொல்லிச்சு, நீங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கிக்க. ம். இப்படிதானே பேசுறாங்க. அமெரிக்கா ஐயா எசமா உங்கள்ட்ட கேட்டுட்டு தானேய்யா நாங்க ஆயில் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன? இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ட்ரம்ப் என்ன பண்ணாரு? போன ஆகஸ்ட் மாசம் இந்தியா வந்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதால், இந்திய ஏற்றுமதிகள் மீது அபராத வரி ம். 25% விதிச்சாரு. அதுக்கு முன்ன என்ன சொன்னாரு? ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு 25%. ரெசிப்ரோக்கல்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு சராசரியான வரி. சில இது கூடுதலா இருக்கும், சில இது குறைவா இருக்கும். 13% ஏதோ வருது அப்படிங்கிறாங்க. 13 14 இல்ல 16% ஏதோ வருதுங்கிறாங்க. இன்னைக்கு அருண்குமார்ன்னு ஒரு பேராசிரியர் பேசிட்டு இருந்தாரு. அதே இது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற பொருட்களுக்கு 2024 வரைக்கும் 2% தான் சராசரி வரி. ஆமா. 2ஆ 4ஆன்னு தெரியல. 4% இது இருக்குன்னு சில பொருட்களுக்கு கூடுதலா இருக்கும். சராசரி ம். வெயிட்டட் ஆவரேஜ் போட்டா. அதுல கூடுதலா என்ன இருக்கும் அப்டின்னா, இந்தியா வந்து ஒரு வளரும் நாடு என்ற வகையில் இந்திய ஏற்றுமதிகளுக்கு அவங்க சலுகை கூட குடுக்குறாங்க. சலுகை அப்டின்னா, வரி இல்லாம நீங்க இறக்குமதி பண்ணிக்கலாம். அப்டின்னு ஒரு ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டி இல்ல. அ ஜிஎஸ்பி அதுக்கு பேர். ஜெனரல் ம். சிஸ்டம் ஆஃப் பிரிஃபரன்ஸஸ். வங்கதேசம், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு அத குடுக்குறாங்க. இதுதான் 2024 டிசம்பர், 2024 ஜனவரி வரைக்கும் இதான் நிலைமை. இந்திய ம். ஏற்றுமதிக்கு 4 நீங்க சொன்னீங்கன்னா 4% வரி தான். இப்ப ம். ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, அத 50%மா மாத்திட்டாரு. போன ஆகஸ்ட்ல இருந்து. அதனால திருப்பூர் திருப்பூர் அடி வாங்கிச்சு. நெறைய ஏற்றுமதி தொழில்கள் எல்லாமே அடி வாங்கிச்சு. ஆமா. டெக்ஸ்டைல் தான் ரொம்ப பாதிச்சது. அப்ப ட்ரம்ப் ஏன் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இப்படி இவனுங்களுக்கு ஸ்குவீஸ் பண்ணா தான் இவன் வழிக்கு வருவான். ஒருத்தர அடிபணிய வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவன பிடிச்சு புழியணும். ட்ரம்ப் அதான் செஞ்சேன் அப்படிங்கிறார். இவன்ட்ட ம். நான் சொல்லி பார்த்தேன். அ எனக்கு வந்து அமெரிக்காலருந்து நெறைய பொருள் வாங்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ரஷ்யாவிலருந்து ஆயில் வாங்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அதனால உன்ன பனிஷ் பண்றதுக்காக 50% டாரிஃப் போட்டேன் அப்டின்னாரு. யாரு? மோடி தலைமையிலான இந்திய அரசை பணிய வைக்கிறதுக்காக அவர் போட்ட டாரிஃப். அது எத்தன? குறைஞ்சது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மாதம் இந்தியா வந்து ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த வில்லன் இந்த கம்பு வச்சு அடி, 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 அடின்னு அடிச்சாங்க. ம். அடிக்கும்போது வந்து எங்கள இந்த மாஃபியா பாஸ் சொல்லுவாங்கல்ல, "அடிடா அவன அடிடா" படத்துல. ஆனா அடிடா. அடிச்சு அவன் வந்து பணியிற வரைக்கும் அடி. அப்படின்னு அடிச்ச பிறகு இவங்க ஐயா எசமான் தப்பு பண்ணுங்க அப்படின்ன பிறகு ட்ரம்ப் வந்து ஒரு முடிவு எடுக்க சொல்றார். இனிமேல் இந்திய ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்காது. அவர் தான் அறிவிக்கிறார். ம். இனி இந்தியாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் வரிய வந்து 18% குறைக்கிறோம் அப்படின்றாரு. எங்க? இனிமேல் வந்து நாங்க இவ்வளவு அடிக்க மாட்டோம். கொஞ்சம் லேசா அடிப்போம். லேசா அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சாதனையா? போன வருஷம் உங்கள போட்டு இந்த அடி அடிச்சாரு. இவ்வளவு மிரட்டுனாரு. அதுக்கு பணிஞ்சு தானே நீங்க போயிருக்கீங்க. அது மட்டும் இல்ல. இந்தியா வந்து அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்யும். 500 பில்லியன்னு சொன்னாங்க. அது 5 ஆண்டுகள்லயா? ஒரு ஆண்டுக்கு இந்தாண்டு பில்லியன். இப்ப 100 பில்லியன். இப்போதைக்கு இதுவரைக்கும் இந்தியா வந்து சுமார் $50 பில்லியன் இறக்குமதி செய்யுது. இறக்குமதிய 2 மடங்காக்கணும். ம். ஆமா அதுல விவசாய பொருள்கள்லாம் வரும்னு சொல்றாங்க. தெரியல ஏன்னா எனக்கு.
விவசாய பொருட்களுக்கு வருவோம். முதல்ல இந்த ஆ. டீலுக்கு வருவோம். ஆ ம். இப்போ 2 மடங்கு நீங்க அதிகமாக்கணும்னா, ஒரு பிஜேபிக்காரர் என்ன போட்டிருக்காருன்னா, ஆமா அதிகமாக்குவோம். ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு பதிலா அமெரிக்கால இருந்து வாங்குவோம். எப்படினாலும் நமக்கு கச்சா எண்ணெய் வேணும் தானே. வெனிசுலால இருந்து வாங்குவோம். அதான் வெனிசுலால இருந்து எண்ணெய் வாங்குறதுங்கிறது உலகத்திலேயே அந்த விஸ்வகுருவா கூட நீங்க இருக்க வேணாம். மனுஷன் கூட செய்ய மாட்டான். ம். ஏன்னா, வெனிசுலாவ ட்ரம்ப் அ என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, து சட்டவிரோதமா அந்த நாட்டுக்குள்ள போயி, அந்த நாட்டு குடியரசுத் தலைவரையும், அவங்க ஒய்ஃபையும் கடத்திட்டு வந்திருக்காரு. கடத்திட்டு வந்து, "இனிமேல் நான் சொல்றது தான் நீ கேட்கணும்." இது எப்படி இருக்குன்னா, எனக்கு எனக்கு பேசுறதுக்கு வந்து கூச்சம். ஒரு பெண்ணை வந்து கட்டி வச்சு, மிரட்டி, இப்ப நீ போய் அந்த பெண்ணோட நீ எப்படி எப்படி சொல்றது? அப்படி போனா ஆமா. மனுஷனா நீ? அப்ப எப்ஸ்டெயின் என்ன பண்ணானோ, அதே தான் ட்ரம்ப் வந்து வெனிசுலாக்கு பண்ணியிருக்காரு. நான் வந்து வெனிசுலா ஆயில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அறம் சார்ந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது. இந்திய தத்துவம், மரபு அதெல்லாம் பேசுறோம் இல்லையா? கே ஒவ்வொருத்தரும் வெட்கப்படணும். ட்ரம்போட நம்ம டீல் போட்டோம். வெனிசுலால கடத்திட்டு வந்ததுக்கு ஒரு கண்டனம் கூட சொல்லல. ம். இதுதான் இவங்களுடைய வீரம். அப்ப ஈரான்ல இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நிறுத்திட்டாங்க இவங்க. உங்களுக்கு ஆயில் தானே வேணும், ஈரான்ல இருந்து வாங்க வேண்டியது. நிறுத்துனீங்க. வெனிசுலால இருந்து இப்ப வாங்குவீங்க? போன வருஷம் ஏன் வாங்கல? ஏன் வாங்கல அப்டின்னா, நீங்க வந்து பயந்தாங்கொளி. உங்களால துணிஞ்சு நிக்க முடியாது. அமெரிக்கா மிரட்டுனா நீங்க பணிஞ்சு தான் போகணும். இது அரசியல். பொருளாதார ரீதியா பார்ப்போம். வெனிசுலால கிடைக்கக்கூடிய ஆயில் வந்து ஹெவி குரூட். ஆமா. அது வந்து அத சுத்திகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நெறைய செலவாகும். ஆமா. சவுதி அரேபியா குரூட் மாதிரி இல்ல. இன்னொன்னு அங்கருந்து ஆயில் இங்க வரணும்னா 5000 கிலோமீட்டர் ம். செலவு வந்து எவ்வளோ ஆகும்? இங்க ஈரான் வந்து நமக்கு பக்கத்துல. 1000, 1500 கிலோமீட்டர் தூரத்துல வந்துரும். ரஷ்யாவும் கூட ஒரு 2000, 3000 கிலோமீட்டர் தான் வரும். அப்போ அந்த ஆயிலோட அந்த ஒரு பேரல் பிரைஸே வந்து அது அதிகம்னு சொல்றாங்க. இது அதிகம் $50 அது $65 ஏதோ சொல்றாங்க. அதிகமா தானே இருக்கும். ம். ரஷ்யா வந்து மலிவு விலைக்கு பார்க்குறோம், வாங்குறோம். ம். அப்ப ம். இவர்களுக்கு எந்த விதமான முதுகெலும்பும் கிடையாது. முதுகெலும்பு இருக்கிற அளவுக்கு இவங்கள்ட்ட உள்ள வலிமையும் இல்ல. அதுல அது காரணம் வந்து அவங்களுடைய தத்துவம், அவங்களுடைய கருத்தியல் தான் நீண்ட கால காரணம்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து நான் தைரியசாலி, நான் எல்லாத்தையும் தூக்கி மறிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய்யின்னு ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க இப்போ? இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துல மோடி வந்து பேசுறதுக்கு தயாரா இல்ல. ஐயோ! பெண் எம்பிக்கள்லாம் என்ன வந்து கடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இதான் இவருடைய வீரமா? என்ன என்ன ஹிட்லர் கோழைகள் தான் இப்படி இருப்பாங்க. இப்ப நீங்க கேட்ட விவசாய பொருட்களுக்கு வருவோம். விவசாய பொருட்கள் அமெரிக்க விவசாய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அது பெண்ணுன்னு நெனைக்கிறேன். இந்தியா ம். விவசாய பொருட்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் கிடைச்சிருச்சு. இனிமே ஆமாமா. நம்ம வந்து பணத்துல உருள போறோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் ஒண்ணும் அனுமதிக்கல அப்படிங்கிறாங்க. பால் பொருட்கள், அ அதுபோல காய்கறிகள், பழங்கள், அ இது நட்டுகள், இந்த இந்த பாதாம் பருப்பு இதெல்லாம் ம். இதெல்லாம் அமெரிக்கால இருந்து வரும். வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இறைச்சி பொருட்கள், இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் தெளிவு இல்ல. இந்த ஒப்பந்தம் வந்துருச்சு. அதுக்கெல்லாம் நாங்க விலக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லா பத்திரிகையிலயும் பட்டியல் போடுறான். எத வந்து நாங்க விலக்கு வாங்கியிருக்கிறோம். அதாவது எதையெல்லாம் நாங்க அனுமதிக்கல. எதையெல்லாம் அனுமதிச்சிருக்கிறோம் அப்படின்னு பட்டியல் போடுறாங்க. ஆனா அனுமதிக்க வச்சார் இல்லையா? வச்சது தப்பு தானே. உன்ன அடிச்சு, மிரட்டி, பணிய வச்சு தானே இத பண்ணியிருக்காரு. இதுல உனக்கு என்ன பெருமை கிடக்குது? ம். பெருமை எப்படி இருந்திருக்குன்னா, நீ சீனா மாரி நடந்துட்டு இருந்தீன்னு வைங்க. நீ என் மேல 250 போட்டியா, உனக்கு வந்து இந்த கனிமம், அது என்ன ரேர் எர்த் வந்து கிடையாது. அரிய வகை ம். கனிமங்கள் வந்து எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. நாங்க வந்து அது கண்ட்ரோல் போட போறோம். ட்ரம்ப் கதறிட்டு போய் கால்ல விழுந்தாரு சீனா. சீனா பெருமைப்படலாம். நாங்க வந்து அவர குறைக்க வச்சோம் அப்படின்னு. உங்களுக்கு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? உண்மையிலேயே பெருமைப்படுற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா, நாங்க வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ் குடுக்குறோம். அதுல தான் அமெரிக்கால உள்ள கம்பெனிலாம் ஓடுது. அது எல்லாத்தையும் நாங்க நிறுத்தப் போறோம். அல்லது அதுக்கு மேல நாங்க 100% ஏற்றுமதி வரி போடப் போறோம்ன்னு போட்டு பாருங்க. போட முடியாது. ஏன்னா முடியாது. நீங்களே அத நம்பி இருக்கீங்க. போட்டாலும் அவன் வேற எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பான்.
நான் இத நம்பி இல்ல. சோ உங்கள்ட்ட எதுவுமே பிடியே இல்லாம, சும்மா உதார் விடுறது, இந்த மோடி, மோடி ஹை, மும்கின் ஹை, நம்கீன் ஹைன்னு பேசிட்டு இருக்கிறது. இப்படி வந்து ஒரு வாய்ச்சவடாலயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க. அந்த வாய்ச்சவடாலினுடைய விளைவுகள் எல்லாம் இந்திய மக்கள் மேல விழும். இந்திய விவசாயிகளுக்கு, இந்திய தொழிலாளர்களுக்கு, இந்திய மக்களுக்கு வந்து பாதிப்படுது. நேரடியா, பொருளாதார ரீதியா. ஆமா. இப்போ ஈவன் பெட்ரோல் விலையே கூட இதனால ஏறலாம் இல்லையா? நம்ம வெனிசுலாலேருந்து வாங்கணும். ஆமா. அது என்ன ஆகுதுன்னு ம். தெரியல. இல்ல இன்னொன்னு தெரியல. இந்த இந்த இந்திய முதலாளிங்க இருக்கிறாங்கல்ல, இந்த ம். முதலாளிங்க. அது நெறைய பேர் கிண்டலா போடுறாங்க. அ ம். யாரும் யாரும் வந்து இவங்கள நம்புறதில்ல. எப்படி ம். ட்ரம்ப உலகம் நம்புறது இல்லையோ, இவங்கள வந்து இந்தியா நம்புறதில்ல. சாரி உலகம் இந்திய இந்த மோடி அண்ட் கோவ நம்புறதில்ல. இவனுங்க வந்து ம். கழுவுல நழுவுற மீனு. அந்த பக்கமும் ம். போட்டுப்பானுங்க, இந்த பக்கமும் வாங்கிப்பானுங்க. எங்க என்ன கிடைக்குதோ அவனுக்கு வந்து கொள்கை, கோட்பாடு, அறம் எதுவும் கிடையாது. அப்ப ட்ரம்ப்ட்ட இந்த மாரி பேசிட்டு நைஸா இங்கருந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குவானுங்க. அத பிடிபடாம இருந்தா, நம்ம தப்பிச்சுலாம். ம். ம். ஆ திருட்டுத்தனம் ரொம்ப ரைட்டு. கேடுகெட்ட ஒரு அரசாங்கம். அதுக்கு ம். அத விட்டுக் குடுக்குறதுக்கு இவ்வளவு ஊடகங்கள், எல்லாரும் ட்ரம்ப் சாதிச்சுட்டாரு, ட்ரம்ப் இன்னைக்கு ஆம். சாதிச்சாருன்னா, 1 வருஷம் நீங்க என்ன சொன்னீங்க? எப்ஸ்டெயின் ஃபைல்ல அனில் அம்பானி வந்து ட்ரம்புக்காக புரோக்கர் வேல பார்த்தாருன்னு வந்திருக்குதே. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அல்லது சீனா எல்லை டென்ஷன் வரும்போது, ட்ரம்ப் வந்து ராணுவ அ ராணுவ தளபதிட்ட, "உனக்கு என்ன முடியுமோ, உனக்கு எது சரின்னு படுதோ பார்த்து பண்ணு" அப்படின்னு சொன்னாரே. இத பத்தி உங்க கருத்து என்ன? அத பத்தி அத எதிர்கொள்ளவே அவருக்கு தைரியம் இல்லையே, நாடாளுமன்றத்துல. ம். இப்படி வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்தியா ஒரு பழமையான நாடு. நமக்கு பெருமை இருக்கு. தத்துவம் இருக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் குட்டிச்சோறாக்குன கூட்டம் தான், இன்னைக்கு உட்கார்ந்து நாங்க சாதிச்சுட்டோம்ன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அத குட்டிச்சோறாக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் இன்னைக்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளாக அத இன்னும் சீரழிச்சிட்டு இருக்காங்க. நன்றி தோழர். நன்றி சார்.